செம்மையா சமைக்கிறோம். எல்லாரும் சேன் ஏதோ ஃபீலிங்ல இருந்த மாதிரி இருக்கு. ரொமான்ஸ் பண்ண முடியலையா? அருண் இல்லாம ஃபீலிங் அருண் பேபி கம் பேக் சார். பேபி வா பேபி. இந்த கேப் தான் உங்களுக்கு வைக்க போற ஆப்பா. ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்க்கலாக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம குடிமான் சார் அவரோட ஆஃபீஸில் இருந்து தான் கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் அவரோட ஆஃபீஸ், யூனிகாம் ஸ்டுடியோ. ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். திங்ஸ் எல்லாம் பின்னால் வச்சு அடைச்சாச்சு. அப்படி கிளம்ப வேண்டியதான். ஆமாம், இன்ட்ரோவில் வந்துடும். பாருங்க, இடையெல்லாம் போயிருக்குமே. டெம்போ டிராவலர். டாடா. சேனோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க சிஸ்டர்லாம் வராங்க. அப்புறம் இதுல வந்து டிராவல் வித் மூணு வந்து மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க வரக்கூடியது, பட் லாஸ்ட் மினிட்ல அவங்களால வர முடியல. அண்ட் பெபிஷாவும் வர முடியாது, அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. இங்க வந்து இங்க சண்டை நடக்குது பாருங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க. ஃபைட் போலீஸோட ரோட்ல. ஓகே, லைஃப் ஆஃப் அவர் ஏதோ ஒரு எடுத்துட்டு சோ நம்ம ஜாலியா வந்து எல்லாம் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, நரோஷா வந்து பந்தலிஸ்டாரு. நரோஷா, நீ உங்க ஃபாலோவர்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா, அப்புறம் எதுவும் இல்ல, போய் சொல்றேன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒர்க்ல ஏறலாம். நீங்க வரீங்களா? வந்தீங்கன்னா ஆளுக்கு 2000 பே பண்ணி வந்தீங்கன்னா கூட்டு போயிடுறாங்க. ஆமா, 2000 ஒன்லி. சாயங்காலம் 5 மணில இருந்து தொடங்குற அலப்பற நாளைக்கு நைட் வரைக்கும் இருக்கும். எல்லாம் ஒரு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிவ் அவே மாதிரி கொடுக்க போறாரு ஹரி ப்ரோ. அதுக்கு வந்து ஒரு 10 பேரை வந்து கோவாக்கு கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போவாரு. ஒரு 1 வீக், ஒரு 1 மந்த் கழிச்சு அவர் ஒரு கிவ் அவே கொடுப்பாரு. கண்டிப்பா அதை பாருங்க. 10 பேர்ல ஒரு ஆள் தான். ஒரு ஆளா? 10 பேர்ல அவர் ஆண்டி சேன் ஏற போறாங்க. சேன் வியூ வந்து நம்ம கூட வேன்ல ஏற போறாங்க. சோ இப்போ நம்ம வந்து பார்வதிபுரம் பிரிட்ஜ் வர போறோம். சோ நம்ம சேன் ஏறும்போது இங்க தான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண போறோம். பாருங்க, லைஃப் ஆஃப் வந்து ரொம்ப நேரமா இத பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. யூடியூப் கண்டென்ட் ப்ரோ. யூடியூப் கண்டென்ட். நீங்க யூடியூப் லைவ்ல இருக்கீங்களா? இல்ல, இதான் ரெக்கார்ட் தான். ஓகே. ஏய், சேன் குடும்பத்தினர் வந்து வண்டியில் ஏற போகிறார்கள். வர்த்தமா மேட்டூர் அவர்கள் இப்ப வண்டியில் ஏற போகிறார்கள். வருக வருகன்னு வரவேற்கிறோம். செருப்பை மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, எல்லாரும் செட்டில் ஆயாச்சு. இதுதான் வந்து என்னோட டீம். நம்ம நாகர்கோயில்ல இருக்கிற முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. சோ எல்லாரும் வந்து வர்க்கலா போயிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கோவிந்தா சொல்லுங்க. வர்த்தமாமே சொல்லுங்க. நாகர்கோயிலுக்கு வர்த்தமாமே சொல்லிட்டு வாங்க, அப்பதான் போயிட்டு வர முடியும். நாளைக்கு சொல்லுங்க சான். டீ குடிக்க இறங்கியிருக்கோம். எங்க அப்படின்னா, என்ன கடை? உழவன். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருக்கோம். எங்கன்னா அலையமட்டத்தில் இருக்க உழவன் அப்படின்ற கடையில். ஸோ வடை வாங்கியாச்சு. ஓப்பனிங் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. டீ அடிக்கடி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஷா என்ன சாப்பிட்டு இருக்காரு? பருப்போட பருப்பு மாதிரி வந்து பருப்போட ஆளு. இவங்க என்ன சாப்பிட்டு இருக்காங்க? கோகா. நீங்க இருக்கீங்களா ப்ரோ? வச்சு உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. தெரியா
மோசமான கண்டுபிடிப்பா இருக்கு. லைட் எல்லாம் போட்டாச்சு. நைட் டிஃபன் போகும்போது எடுக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். செம்மையா இருக்கும் ப்ரோ. காமெடியான சென்ஸ் கொஞ்சம் இறக்கு ப்ரோ. ஒரு வீடியோல தான் இறக்குவாரு. ஆமா. கோழி பறவை. அருண் இன்னைக்குதான் பொண்டாட்டி இருந்து தள்ளி இருக்கிறாரு சந்தோஷமா. நான் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா. என் பொண்டாட்டி கடைசி சீட்டுக்கு போயிட்டாடா. என் பொண்டாட்டி கூட நானும் ஊருக்கு போயிட்டேன்டா. சேன் ஏதோ ஃபீலிங்ல இருந்த மாதிரி இருக்கு. ரொமான்ஸ் பண்ண முடியலையா? அருண் இல்லாம ஃபீலிங்கா இருக்கு. பேபி கம் பேக் சார். பேபி ஹா பேபி. இந்த கேப் தான் உங்களுக்கு வைக்க போற ஆப்பா. அருண் பேபி கம் பேக் சைட் சிட் வித் மீ. கைஸ் லஞ்ச் ஸ்டாப்பிங். இது வந்து மலையாளத்துல ஏதோ பிச்சு போட்டுருக்கு. ப்ரோ கடைக்கு பேர் என்னது? மாடர்ன். வீடியோ பாத்தீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? போறோம் வர்க்கல. அதெல்லாம் டீமா ஓகே. ஓகே வேற வந்தாச்சு. இது சாப்பிட போலாம். ஓகே கைஸ் சாப்பிடுறோம். சாப்பிட்டு அடுத்த அப்டேட். ஒரு ஆள் ரெண்டு அப்புறம் அவங்களுடைய மச்சான் அண்ட் அவங்க சிஸ்டரா இங்க வந்திருக்காங்க. ஓகே. நம்ம இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா டேபிள் இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்காங்க. சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சிக்கனா மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காரு பிரியாணி. एक पीस फर्स्ट पीस यार कोई ஓகே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். गाइस ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு தான் நாங்க புதுசா வாங்கிட்டு வீடு. ஆமா. ப்ரமோஷன் காசுல வாங்குன வீடு. ஓ வேற லெவல்ல வாங்கிருக்கீங்களா? செமையா அதுக்கா வந்து போனா அசலியா இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்போ. गाइस அப்படியே நடந்து நம்ம ஸ்டே பண்ற வீட்டுக்கு போறோம். வீடு ஆக்சுவலா வீட வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வர்க்கலையில நாங்க ஸ்டே பண்ற போற வீடு. என்னன்னா இங்க உள்ள ஒரு ஃபோன் அடிச்சு ஃபோன் எடுக்கல. ஸோ பார்ப்போம் எப்போ எடுக்கிறாருன்னு தெரியல. எடுத்த உடனே உள்ள போயிடலாம். இல்லனா நம்ம இதுலயே படுத்துறலாம். ஆமா நம்ம இதுலயே படுத்துறலாம். படுத்து தூங்கிடலாம். வந்து ரெடியா? இங்க பாருங்க ஷூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதெல்லாம் கண்டுக்கிடுவேன். ஷூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வாங்க எடுப்போம். நீதான் ஆமா ஆமா. என்ன டயலாக் மறந்துட்டு? அது என்ன? யூகேல படிக்க ஆசையா? யூகே படிக்கணும் ஆசை இருக்கா? ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லன்னு வருத்தப்படுறீங்களா? எக்ஸ்போர்ட்ஸோட நம்ம இப்போ இனி வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்டே பண்ற இந்த வீடு வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க இங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லேயும் இந்த மாதிரி பைக் விடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கார் பார்க்கிங்னா விட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு செமையான ஒரு செட்டப்பாக இருக்குது. ஒரு கிணறு இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பைக் அந்த மாதிரி ஏதாவது விடணும்னா கூட விட்டுக்கலாம். ஸோ லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே வீடு தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டல் பேஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரு ஹால். இப்போ பார்த்துக்கோங்க தொட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் கிட்ஸ் யாராவது சின்ன குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனை போய் பார்க்கலாம். சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஆமாம் மெயினாக கிச்சன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ சமையலுக்கு ஸோ கிச்சன் இருக்குது. ஃப்ரிட்ஜு ஃபெசிலிட்டி இருக்குது. வாட்டர் இருக்குது. ஸோ ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூம் லாக் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால். ஸோ அதே வீடு செட்டப் தாங்க. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ரூமுங்க. ஸோ பாருங்கள் ஸோ டிவி வச்சுருக்குறாங்க. 45 டிவி மாதிரி இருக்குது. ஏசி இருக்குது. ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எப்படி நம்ம மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. அப்படி போனோம் அப்படின்னா
இங்கே ஒரு ஓப்பன் ஆகுது. வாவ், இங்கே பாருங்கள், இங்கேயும் இடம் இருக்குது. சக்க மரம். கேரளா வந்துட்டு சக்க மரம் இல்லாமல் இருந்தால் எப்படி? இங்கேயும் டாய்லெட் மாதிரி ஏதோ இருக்குது. இங்கேயும் ஸோ பேக்லேயும் ஸ்பேஸ் இருக்குங்க. அப்புறம் மாடியும் இருக்குது. பார்ட்டி ஹாலா என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம் வாங்க. இல்லை, இது வந்து துணி ஏதாவது துவைச்சிங்கன்னா காய போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஜிம் மாதிரி ஏதோ இருக்குது. டம்பிள்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. கேரம் போர்டு விளாடலாம். இங்கே ஒரு கைத்து கட்டில் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே கேரம் போர்டு இருக்குது. துணி காய போடுறதுக்கு ஐட்டம் இருக்குது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கேரளா அப்படின்றதுனால ஸோ கேரளா ஆர்கிடெக்சர் டைப்பில் வந்து ஸோ வீடெல்லாம் சுற்றி இருக்குது. ஸோ வேறு லெவலுங்க. இப்போ வாங்க கீழே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே 2 ரூம் இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, ஒரு ஹால், கிச்சனும் அங்கே இருக்குது, டைனிங் ஹால் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இனி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோர் திறந்து கிடக்கட்டும். ஸோ வாங்க, இது வந்து செகண்ட் ரூம். இது வந்து ஏசி ரூம் தான். ஸோ பாருங்கள், ஏசி ரூம். ஸோ பெட்டு ஒரு 2 பேர் படுத்துக்கலாம். ஸோ அங்கேயும் ஒரு டிவி இருக்குது. ஒரு 24 இல்லை 32 இன்ச் டிவின்னு நினைக்கிறேன். ஸோ டாய்லெட். இனி நம்ம தேர்ட் ரூமுக்கு போக போகிறோம். ஸோ தேர்ட் ரூம் தான் ஃபைனல் ரூம் ஆக்சுவலி. ஸோ தேர்ட் ரூமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. மொத்த கேங் அங்கே தான் இருக்குது. ஸோ இதான் இங்கேயும் ஒரு 32 இன்ச் டிவி இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு ரூம் ஒரு கலரில் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கேரட் மாதிரி ஏதோ கலரோ அப்படி தான் நினைக்கிறேன். இது ஒரு ப்ளூ கலர் அடிச்சிருக்கிறாங்க. செகண்ட் ரூம் வேறு லெவல். ஸோ இங்கே வாங்க, ஃப்ரண்ட் வியூ செமையாக இருக்குங்க. ஸோ இங்கேயும் வந்து மூங்கில் சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்துட்டு நீங்கள் இந்த வியூ பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கிற செமையாக இருக்கும். மழை ஏதாவது பெஞ்சுன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. ஸோ இதோட பேமெண்ட் டீட்டெயில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது வீடு வர்க்கலா லொக்கேஷனில் இருக்குங்க. ஓகேங்க, இனி நம்ம பீச்சுக்கு நம்ம நைட்டு போவோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து அடுத்து அப்டேட் பண்ணுறேன். கைஸ், அடுத்து நம்ம இப்போ வந்து கிளிஃபுக்கு போக போகிறோம். வர்க்கலா கிளிஃபுக்கு போக போகிறோம். ஸோ ரூம்லேருந்து எல்லோரும் ஒருத்தங்களாக வந்து வண்டிக்குள்ளே ஏறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஸோ இப்போ நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கைஸ், உள்ளே கிட்ட வந்துட்டோம் வர்க்கலா பீச்சுக்கு. ஸோ ஏதோ பப்பு மாதிரி இருக்குது. உள்ள கேமராலோட என்ன இதுலாம் தெரில. ஸோ இன்னொன்று சாங்ஸ் வேறு ஓடிட்டுருக்கு, காப்பி ரைட் வரும். பார்ப்போம் இதை ஆட் பண்ணுறேன் என்ன இல்லையானு என்னன்னு தெரில. ஸோ இங்கேருந்து சாப்பிட்டுட்டே அப்படியே பீச்சை பார்த்துட்டு சாப்பிட்றது மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபிஷ் பாருங்கள், ஏதோ ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்குது, துணி கடை. இடையில இடையில இருட்டும் வந்துட்டு போகுது. என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஸோ பேக் எடுக்க போறாங்க நினைக்கிறேன். இந்த பேக் பாக்குறீங்களா? ஆமா, ஆனா யாரும் வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி கொடுக்க மாட்டேன். ரேட்டு கூட எவ்வளவு? எல்லாரும் ஒரு பேக் வாங்கி ஒரு ஆள் டீம். எல்லாம் இது பிரவுன் மட்டும் தெரியல. வாங்கி தரேன்னு என்ன சொல்லி கொண்டு வந்தேன். நோ ப்ரோ, நோ. இன்னொரு காலு இங்கே உருண்டுவேனா? காய்ஸ், டே 2 பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன சாப்பிட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். என்னென்ன சாப்பிட்டீங்க? பரோட்டாவா? பரோட்டா, முட்டைக்கறி, மில்க் ஷேக், சட்னி, கேட்டு போச்சு. நேற்றுக்குள்ள வைப்ல சவுண்ட் போயிருச்சு போல. ஆமா, எனக்கு உன்னிகிருஷ்ணன் குரல் கேட்டு செத்து போச்சு. இது முட்டைக்கறி. முட்டை அவிச்ச முட்டை. முட்டையா? அவிச்ச முட்டை நினைச்சேன். தெரியவே தெரியாது. போட்டு குழச்சி அடிச்சிட்டு இருக்காரு.
நிறைய கல் தோசை இருக்கு. ஓகே, நம்மளும் அப்படி சாப்பிடலாம். ஓ சாம் வித்தியாசமா இருக்காங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு குளிச்சிருக்காங்க காலையில. மண்டை மட்டும் கட்டியிருக்காங்க. கைஸ், நம்ம நேற்று நைட்டு வர்க்கலா பீச் போயிருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அண்ட் ஓகே, கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. ஸோ அதனால தான் வீடியோ அங்கே உள்ளது ரொம்ப எடுக்கலை. ஓகே கைஸ், கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கே போகிறோன்னே தெரில. லூலு மால் அப்படின்றாங்க. வர்க்கலா பீச்சுக்கு போவோமான்னுலாம் தெரில, பார்க்கலாம். தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலையில் 12 மணிக்கு செக்இன், 11 மணிக்கு செக் அவுட்டு. இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மொத்தமாகவே ஒரு டிபெண்ட் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் வரீங்கன்னா 6000 கிட்ட ஆகும். 6000 7,000 கிட்ட ஆகும். எத்தனை பேர் கூடுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ். போனாலும் எங்களுக்கு சேர்த்து கூட்டு போங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நாங்கள் ப்ரொமோஷன் வீடியோ போட்டு உங்களுக்கு கம்மியாக வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். அவங்களோட நம்பர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அங்கே செக் பண்ணிக்கோங்க. கைஸ், இதில் நிறைய கிளிப்பிங் வைக்க முடியாதது காரணம் வைப் பண்ணதெல்லாம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ வர்க்கலா வைப் எல்லாம் நிறைய வைக்க முடியல. ஸோ ஷார்ட்ஸில் அதெல்லாம் ஐ வில் ட்ரை டு ஆட் தட். ஸோ ஓகே கைஸ், பாய்.